ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? அதை வந்து உங்களோட பார்வைக்காண்டி போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதை வந்து நான் திருப்பி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்காண்டி மின்னக்கிட்ட ஒரு 68 தொடக்கம் 70 பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மற்ற வாட்ஸ்அப்லேயும் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்காண்டி நேரம் செலவழித்து இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு உண்மையிலே நன்றி. நான் வந்து அதிலேருந்து அப்டேட் பண்ணி இப்போ நான் வந்து என் லோகோவை வந்து மாற்ற போகிறேன். மற்றது வந்து இதில் யார் யார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கடைசியாக ஃபைனலாக இந்த லோகோ தான் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். பாருங்க, அந்த ஷோல்டரில் வந்து கேமரா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பயணத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது. அதில் எழுதிருக்கு தனித்தி கனவுகளை நோக்கிய பயணம்னு சொல்லி. மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி இவ்வளோ விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி இதை வந்து முடிச்சிருக்கிறேன். அதை வந்து தெளிவான படம் வந்து உங்களுக்கு போடுவேன். அதுக்கு முதல்ல இதில் வந்து முதல் பாருங்கள், இதில் ஒரு ஆள் பயணம் போகிற மாதிரியும் இதில் வந்து கேமரா வந்து தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றது வந்து பயணம் போய்கொண்டு இந்த கேமரா எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதில் வந்து அடுத்த கட்டம் நாங்கள் கமெண்ட்ஸுகளை பார்த்துடலாம். ஜால் தர்மினி பத்மநாதன் என்றவா வந்து 2வது வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கா. அவள் தான் அந்த கேமராவை வைக்க சொல்லியிருந்தவா. ஓகே, அவாக்கு நன்றி. இப்போ நாங்கள் வந்து அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நான் வந்து ஷோல்டரில் கேமரா வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். மற்றது வந்து தர்மா தவம்ன்றவரும் செகண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தார். அதால் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மற்ற லக்ஸானந்த் வந்து 1வது வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கிறார். ஏவி ரங்கன் என்று சொல்லி அவர் போட்டிருக்கார். 1வது ஒரு பொதுப்படையான விடயங்களை, அதாவது எது வேண்டுமென்றாலும் விவரிக்கலாம், வெளியிடலாம் அல்லது பேசலாம் என்ற ஒரு நிலையினை விவரிக்கின்றது. 2வது காட்சி படைப்புகள் பற்றிய விடயங்கள் சம்பந்தமானவை குறித்து காட்டுகின்றது. ஆகவே உங்களுடைய படைப்புகள் எத்தகையானது, எந்த வகையில் அமையப்போகின்றது என்பது உங்களுக்கே தெரியும். ஆகவே அதன் அடிப்படையில் தெரிவு செய்யலாம். பொதுப்படையாக பார்க்கின்ற போது இரண்டுமே ஒரு பயண விவரணம் அல்லது பயண அனுபவம் என்பது போன்றன ஒரு பொதுப்படையாக பார்க்கின்ற போது இரண்டுமே ஒரு பயண விவரணம் அல்லது பயண அனுபவம் என்பது போன்றன ஒரு வெளிப்பாடாகவும் அமைகின்றதுன்னு சொல்லி அவர் போட்டிருந்தவர். அவருடைய நீண்ட ஒரு பதிவு ஒன்றுக்கு நன்றி. நீண்ட ஒரு கருத்தொன்றுக்கு நன்றி. அடுத்தது வந்து காசி ஜீவலிங்கம் ஜால் பவனன் காசி ஜீவலிங்கம் ஜால் பவனன் என்று சொல்லி அவர் ஒரு எழுத்தாளர். அவர் போட்டிருக்கிறார். சிறந்த படைப்பாளியாக மின்னுவதாயின் 1வது, சிறந்த படைப்பிடிப்பாளர் ஆக மின்னுவதாயின் 2வது. அவர் சொன்ன விஷயம் எனக்கு வந்து நல்லா சரியாப்பட்டது. ஸோ அதால் நான் வந்து 1வது சாய்ஸ் பண்ணி இந்த கேமரா வந்து ஷோல்டரில் செய்திருக்கிறேன். மற்ற லோகோ என்பது தம்மை அடையாளப்படுத்தும் ஒரு முத்திரை. முடிவு தங்கள் கையில், அறிவில் சின்னப்படியனாகிய என் கருத்தை பதிவு செய்வேன்னு சொல்லி அவர் வந்து மிக தன்னடக்கத்தோடு என்ற பதிவை வந்து போட்டிருந்தார். அடுத்தது டர்மினி ஆரோக்கி யோகேஸ்வரன்ன்றவா வந்து 1வது வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கா. அடுத்தது வேதநாயகம் திலக்சன் என்று சொல்லி 2வது போட்டிருக்கிறார். மற்றது பத்மநாதன் மகாலிங்கம் ஒன்று முகம் மறைக்கப்படவில்லை, கனவுகளை நோக்கி போவது போல் சிறப்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். 1வது வந்து அவர் சாய்ஸ் பண்ணியிருக்கார். அடுத்தது சோபி லக்ஷ்மணம் ஃபர்ஸ்ட் பிக்சர்ன்னு சொல்லி போட்டிருக்கார். மற்றது அனுஷயந்தன் சிவபிரகாசம் டாக்டர் ஒரு ஆள். அவர் நீண்ட கால எங்களோட நண்பராகவும் இருக்கிறார். அதோட எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக
இருக்கிறார். அவர் வந்து போட்டிருக்கிறார், அன்பின் பிரியா நடேசன், நான் நினைக்கிறேன் 2வது படம் பல்வேறு சவால்களுக்கு ஊடாக உங்களை முன்னோக்கி நகர்த்தும் ஒரு உந்து சக்தியாகவே கருதுகிறேன் என்று சொல்லி போட்டிருக்கிறார். நன்றி. மற்றது திசானி அவாம் போட்டிருக்கா, செகண்ட் லோகோ சூப்பர்னு சொல்லி. மற்றது பிரியங்கா ரகுபூவதின்னு சொல்லி அவள் போட்டிருக்கான்னு சொன்னால், நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறீங்கன்னா செகண்ட் ஒன்னு சொல்லி. மற்றது இல்லை மற்ற வேறு எதுக்கு முன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கா. மற்றது மயூரன் மாயு வந்து செகண்ட் போட்டிருக்கிறார். சஜி சாய் சாகோ ஃபர்ஸ்ட் இமேஜ், ஏன்னா தனித்தி கனவுகளை நோக்கி, அந்த நோக்கி என்ற சொல்லுக்கும் கேமராவுக்கும் அவ்வளோ தொடர்பு எனக்கு சரி வரையில். ட்ராவல் வித் கேமரா ஓகேவா இருக்கும். பேக்கோட போகிற இமேஜில் லெஃப்ட் சைட் கேனில் வேணும்னா கேமரா ஸ்டாண்டை கையில் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் சூப்பர், இன்னும் சூப்பர்னு சொல்லி போட்டிருக்கேன். வெறும் அந்த ஐடியா சொல்லியிருந்தவர். இந்த ஐடியா நிறைய பேர் போட்டிருந்தவன். இது எனக்கும் பெட்டராக இருந்துச்சு. மற்றது வந்து, உங்கள் கண்களே கேமராவை விட பலமான ஆயுதம், முன்னோக்கி செல்லுங்கள், உங்கள் கனவுகளை வெல்ல கேமராவை முகத்தில் வைத்து மறைப்பதால் உங்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு அது உங்களை ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கிறது. ஆகவே படம் ஒன்று எமது தெரிவு. முகமது ஃபேரிஷ் என்று சொல்லி அவர் வந்து இதை பதிவு செஞ்சிருக்கிறார். மற்றது வந்து ராஜா பிரசாந்த், செகண்ட் லோகோ இஸ் பெஸ்ட் டூட். மற்றது லவ்லி விவேக், ஃபஸ்ட் எக்ஸலண்ட்னு போட்டிருக்கிறார். மற்றது ஸ்ரீதரன் பிரசாந்த், பிரியா நடேசன், த செகண்ட் ஷூட்டிங் ஃபோட்டோ, கேமரா ஒரு கையில் மட்டும் இருந்தால் இன்னும் சிறப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. முரளிதரன் சுப்பிரமணியம், அவர் 2 வந்து சாய்ஸ் பண்ணியிருக்கிறார். மற்றது மோகனன் வந்து, இவரும் ஒரு எழுத்தாளர், ஒரு கலைஞராக இருக்கிறார், நீண்டகால நண்பரும் கூட. கனவுகளை நோக்கி பயணம் செய்வது முதலாவது தான் 100% சரியாக இருக்கும், மேலும் தெளிவாக உள்ளது. முகம் மற்றும் பிரகாசமான ஒளி ஒழுங்காக தெரிவது முதலாவதில் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார். இவருடைய கருத்துக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்தது எட்வின் அயன்டன் முதலாவது போட்டிருக்கிறார். மற்றது ருக்சாயினி லோகநாயகம் வித் கேமரான்னு சொல்லி போட்டிருக்கு, கேமராவோடு இருக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கு. மற்றது சுஜீவன் சந்திரகுமார், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓகேன்னு சொல்லி போட்டிருப்பினம். சிமிலர் அஷா செகண்ட்னு சொல்லி போட்டிருக்கு சில. மற்றது சூர்யா ரோனி ஃபஸ்ட் லோகோவில் இடது கையில் கேமரா இருந்தால் சூப்பராக இருக்கும் அக்கா, இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, முதலாவதுன்னு சொல்லி போட்டிருக்கார் தனிகாஸ். அடுத்தது கிஸ்னி இஃபான் செகண்ட் போட்டிருக்கார். ஷான் ஷாகா ஃபஸ்ட், கனகா பஹி செகண்ட், சஞ்சீவன் சஞ்சு ஃபஸ்ட். மற்றது மக்காஸ் தேனுன்றவர் கேமரா ஆண்டு போட்டிருக்கு, கேமராவோட இருக்கிறது. மற்றது சோபிகா கிருஷ்ணமூர்த்தி முதலாவது, சஜி 1, கயரூபன் போட்டிருக்க 1, மற்றது கயன்பரதன் 1, தமிழ் பையன் 2 ஓகே, உன் கனவே கேமரா தானே அது ஓகேன்ற மாதிரி போட்டிருந்தார். ஸ்மார்ட் செகண்ட் சொல்லி ஜால் தர்மினி அக்கா வந்து போட்டிருக்கா. மற்ற பிருத்திவிராஜ் லோஜி செகண்ட்னு சொல்லி போட்டிருக்கா. மற்றது வந்து அருளானந்தன் கரிப்பிரதாவன் பேர் நம்பர் 1 இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கார். மற்றது மதன்ராஜ் முதலாவது உங்களுக்கானதுன்னு சொல்லி போட்டிருக்கார். அவரை வந்து எங்களோட டாப் ஃபேன்னு சொல்லி காட்டுது ஃபேஸ்புக்கில். மற்றது கேதீஸ்வரன் மௌசிகன், கேமரா ஒரு நாடா போட்டு தொங்க விட்டு செய்யுங்க அப்படி சொல்லி, கேமரா ஒரு நாடா போட்டு தொங்க விட்டு செய்யுங்கோண்டு. நிறைய பேர் வந்து தங்கிலீஷில் எழுதியிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் வாசிக்க கஷ்டமாக இருக்குது. மற்றது லவிஷன் சிவகுமார் 1, ரகுவரன்
சயோலி பவன் 1, தங்கேஸ்வரன் பிரதீப் 2, வீரா லூ சுதா 2, அடுத்தது டெல்சன் எஸ்டிஆர் சைக்கோ பிக்ஸ்டர் என்று சொல்லி அவர் டாப் 10 காட்டப்படுது. என்ன கேட்டால் நான் பெஸ்ட் தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்றா முதலாவது தான் ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷூட் ஆகுது. செகண்ட் லோகோ நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. லைக்கை ஃபாஸ்ட்டாக போட்டோ எடுக்கிற மாதிரி ஸ்டொப்பாகி நிற்கிற மாதிரி கீழே உள்ள எனக்கு உலங்கிலேயே கொஞ்சம் இருங்க. முதலாவது தான் ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கீழே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போட்டிருக்கிறார். அடுத்தது வந்து ஆண்டனி சால்ஸ் இயற்கையை மையப்படுத்திய காட்சி சார்ந்த பயணமாயின் படம் 2 தெரிவு செய்யுங்கள். உங்கள் பயணங்கள் இலட்சியம் நோக்கி இயற்கையை மையப்படுத்திய காட்சி சார்ந்த பயணமாயின் படம் 2 தெரிவு செய்யுங்கள். உங்கள் கனவுகள் இலட்சியம் நோக்கிய பயணமாயின் படம் 1 தெரிவு செய்யுங்கள். பாரதி மைந்தன் அக்கா 2 சொல்லி போட்டிருக்கார். மணிவண்ணன் ரஜினி லேனுஜா 2 போட்டிருக்கணும். வினோ பபிதாஸ் 1, ரியா ரிஞ்சி 2, கே சந்திரகுமார் 2, அபி மணி 2, பாரிஸ் சுதன் 1, டான்சி கம்சி 2, கேசிகன் 2, கபிசன் கபி 2, மைக்கேல் டிரான்ஸ் 2, நாகராசா வசந்தகண்ணன் 2 போட்டிருக்கிறார். மற்றது நிரஞ்ச் 1 போட்டிருக்கிறார். ரைட்டுன்னு சொல்லி ரஜீவரன் கரன் வந்து ஃபஸ்ட். மற்றது நிஷான் இஃபா இடது பக்கம் உள்ளது. வினியா பிரதீபன் 2 சொல்லி போட்டிருக்கார். உண்மையாகவே இவ்வளவு பேர் வந்து எனக்காண்டு நேரம் இனக்கட்டு எழுதியிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் அனுப்பின கமெண்ட்டுகளின் அடிப்படையை வச்சு நானும் கொஞ்சம் யோசித்து இதை வந்து இப்படி மாற்றிருக்கிறேன். இனி வருங்காலத்தில் இதே லோகோவோட நாங்கள் எங்களோட எல்லா விஷயத்தையும் மாற்றி கொண்டு பயணிக்க போகிறோம். எங்களுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய கனவுகளும் வந்து வெற்றி அளிக்க வேண்டும். இடையில் வந்து தடைப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காண்டி நான் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை செய்து கொண்டிருப்பேன். நன்றி, வணக்கம்.